الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خياركم خياركم لأهلكم وأنا خير لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த உலக வாழ்வையும் ஆখিরাவுடைய வாழ்வையும் அல்லாஹ் சுபிட்சமானதாக சந்தோஷமானதாக ஆக்குவானாக. நிரந்தரமான வாழ்விலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பாக அந்த நிலையிலும் அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு வாழ்க்கையின் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். சிறுபிராயத்தில், வாலிபத்தில், அதே போன்று அவர்களுடைய திருமண வாழ்வு வரை கடந்த வாரம் பேசப்பட்டது. தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு தலைவராக இருக்க வேண்டும், அவர்கள் முழு உலக மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வே தேர்வு செய்து அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். எப்படிப்பட்ட கஷ்டங்களை பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள், அந்த கஷ்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தான். அவர்கள் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். வயதில் மூத்தவர்கள், கணவரை விட 15 வயது மூத்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நமக்கெல்லாம் வெளிப்படையில் பார்த்தால் காரணம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் நுபுவத்திற்கு பிறகுதான் அதனுடைய வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விடுகிறது. எதனால் அல்லாஹ் இவர்களுக்கு தேர்வு செய்து கொடுத்தான் என்பதாக. பொருளாலும் வார்த்தையாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் பக்க பலமாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருந்தார்கள் என்று சொன்னால், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வஃபாத்திற்கு பிறகு தான் மற்ற மனைவிமார்களையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு வாழக்கூடிய சமயத்தில் வேறு எந்த மனைவியும் நிக்காஹ் செய்யவில்லை, பிறகுதான் செய்தார்கள். அத்துணை மனைவிமார்களுடைய உள்ளத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் பிடித்தார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய முந்தைய மனைவியாகிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்காமல் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொல்வார்கள், மா கிர்து அலா அஹதின் மின் நிசாஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கிர்து அலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மா ரஅய்துஹா கத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இந்த ஒரு வார்த்தையிலே விளங்கிடலாம், நான் ஹதீஜா அவர்களை பார்த்ததே கிடையாது. அவர்கள் பிறந்ததே அவர்களுடைய கடைசி காலத்தில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்ததே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய கடைசி காலத்தில். நான் அவர்களை பார்த்ததே கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஹதீஜா அவர்களின் மீது நான் ரோஷப்பட்டதை போல வேறு யாரின் மீதும் நான் ரோஷப்பட்டதே கிடையாது. எத்தனையோ மனைவிமார்கள் சக்கலத்திகளாக இருந்தார்கள், ஆனால் இவர்கள் மீதெல்லாம் எனக்கு ரோஷம் வந்ததை விட எனக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீதுதான் எனக்கு அதிகமான ரோஷம் ஏற்பட்டது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அவர்களை நினைவு கூறுபவர்களாக இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இப்படியே கேட்டுருவாங்க, என்னங்க மூத்தா போன பெண்ணை பத்தி
வயசான பொம்பளை பத்தி ரொம்ப சொல்லிட்டே இருக்கிறேன். எப்போ நான் இதை சொல்லேனோ பிறகு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கூடுதலாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நீ ஹதீஜாவை பத்தியா இப்படி சொல்லுகிறாய்? அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் மூலம் தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை வழங்கினான். 2 ஆண் மக்களையும் 4 பெண் மக்களையும், அப்துல்லா, காசிம் என்ற 2 ஆண் குழந்தைகளையும், அதே போன்று ஃபாத்திமா, உம்மு குல்சூம், ஜெய்னப், ருக்கையா என்ற 4 பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் அந்த ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் எனக்கு வழங்கினான். அது மட்டுமல்ல, மக்காவிலேயே மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக அந்த பெண் இருந்தாலும் அவர்கள் அத்துணை செல்வத்தையும் எனக்காக செலவழித்தார்கள். அத்துணையும் இந்த தீனை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக நான் கஷ்டப்பட்ட நேரத்திலே எனக்கு பொருளாதார உதவிகள் அத்துணையும் செய்து எனக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதோடு மட்டுமல்ல, எப்பொழுதாவது ஆடுகளை அறுத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பங்கு வைக்கக்கூடிய சமயத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தோழிமார்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் அந்த கரியின் பங்கில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சொந்தங்களுக்கு போய் சேரும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மறக்காத தன்மையை, இறந்து போன மனைவியையும் பின்னால் வாழ்ந்த மனைவிமார்களிடம் புகழ்ந்து சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த பெண் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? அதுதான் நமக்கு முக்கியமான கட்டம். அவர்களுடைய இல்லற வாழ்வில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் அவர்களை நபியாகவே தேர்ந்தெடுக்கின்றார். இந்த உம்மத்திற்கு நபியாக கியாம நாள் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கும் ஜின் இனத்திற்கும் ஒரு தலைவராக அல்லாஹ் தேர்வு செய்ததே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுதுதான். 40 வயதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிறார்கள். அந்த வயதை நெருங்கக்கூடிய சமயத்திலே சமுதாயத்தில் ஏற்பட்ட சீரழிவுகளை நினைத்து உள்ளத்திலே கவலை உண்டாகிறது. அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் இந்த கவலையுடையவர்களாக முதலாவது ஆக்குவார். சமுதாய சீரழிவுகளை நினைத்து, மக்கள் தாண்டோடித்தனமாக வாழ்வதை நினைத்து, மனம் போன போக்கில் மிருகத்தை விட கேவலமாக வாழ்வதை நினைத்து முதலாவது கவலைப்படுவார்கள். அந்த கவலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கத்து குறைஷிகளுடைய நிலைமையை பார்த்து உள்ளத்திலே ஏற்படுகிறது. அதெல்லாம் சொன்னால் வரலாறு நெடுகாக நாம் படித்து பார்க்கலாம். பல சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களை விட்டு பிரிந்து தனிமையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தார்கள். மக்காவில் மிக பெரும் மலைகளில் ஒன்றுதான் ஹிரா. மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு போய் ஒதுங்கி இருப்பார்கள். போகும் பொழுது தேவையான உணவுகளை எடுத்து சென்று விடுவார்கள். சில குறிப்பிட்ட இரவுகள் அங்கு போய் தங்குவார்கள். அங்கிருந்து பார்த்தால் காபா தெரியும். காபாவை பார்த்தவர்களாக இன்னும் நபியாக ஆகவில்லை. ஆனால் சமுதாய கவலை, தனிமையில் இருந்து அவர்கள் சிந்தனை செய்வதுதான் நபிமார்களுடைய ஆரம்ப கால வணக்கமாக இருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சில சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஹிராவிற்கு செல்வார்கள். மலை ஏறி சென்று அவர்களுக்கான உணவுகளை தயாரித்து சென்று கொடுத்து வருவார்கள். மலை ஏறி இறங்குறதுன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க இன்னைக்கு அத்தாட்சியாக அந்த மலை இருக்கிறது. எல்லாராலையும் ஏறி இறங்கிட முடியாது. ஏதோ ஒரு ஆசைக்காக ஒரு தடவை ஏறி இறங்கலாம். டெய்லி போய் ஏறி இறங்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறியது மட்டுமல்ல, அவர்களுடைய துணைவியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான உணவுகள் முடியும் தருணங்களில் எல்லாம் இவர்கள் அந்த மலை உச்சிக்கு சென்று உணவை கொடுத்து விட்டு வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே 40வது வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய 17வது இரவு என்றும் சொல்லப்படுகிறது, அல்லது 21வது இரவு என்றும் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் ஹஜ்ரத் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் எந்த மலக்கு வந்தார்களோ, எந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்தவர்கள், தூதுத்துவ செய்தியை கொண்டு வந்து ஒப்படைத்தவர்கள். அந்த தூதுவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், தனிமையில் அமர்ந்திருக்கிறார்கள், மலை உச்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். யாரோ ஒரு மனிதர் திடீரென்று வந்தாலே நாம் அரண்டு விடுவோம்.
ஆனால் வருவதோ வேறு இனத்தை சார்ந்த ஒரு மலாய்க்கா, மலக்குமார்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்துடைய பொறுப்பை வழங்குகிறார்கள். வந்து சொன்னார்கள், இக்ரா, ஓதுங்கள் நபியே என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகைத்தவர்களாக, மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாதே. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 40 வருட காலத்தில் அவருக்கு எழுதவோ படிக்கவோ அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. படித்த படிப்பாளிகளாக அல்லாஹ் வைக்கவில்லை. யாரிடமும் போய் சென்று படித்தவர்களாக இல்லை. படிக்காதவர்களுக்கு உம்மி என்பதாக சொல்வார்கள். நபியில் உம்மி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, எழுத படிக்க தெரியாத ஒரு நபியை தான் உங்களுக்கு நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம். ஏன் அல்லாஹ் அப்படி செய்தான்? அதிலும் ஹிக்மத் இருக்கிறது. அவர்கள் படித்த கல்வியாளராக இருந்திருந்தால் மக்கள் சொல்லிவிடுவார்கள், இவருக்கு படித்து கொடுத்த ஆசிரியருடைய திறமையினால் தான் இந்த படிப்பின் மூலமாக இப்படி எல்லாம் இவர் ஆயத்துகளை ஹதீசுகளை சொல்லுகிறார் என்பதாக படித்து கொடுத்தவர் மீது நம்பிக்கை போயிடும். அதனால அல்லாஹ் எழுத படிக்க தெரியாத ஒருத்தரை அல்லாஹ் தன்னுடைய மாணவராக அல்லாஹ் மாற்றுகிறான், தன்னுடைய தூதராக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்று உலக ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மாற்றுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன பிகாரி, எனக்கு ஒன்றும் ஓத தெரியாது, படிக்க தெரியாது. திருப்பி சொல்றாங்க, இக்ரா, நபியே ஓதுங்கள் என்பதாக. மா அன பிகாரி, எனக்கு படிக்கவோ ஓதவோ தெரியாது என்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும்? பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இந்த அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு நபியை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனிதமான திருவாய் மலர்ந்தார்கள், அதை ஓத ஆரம்பித்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின், இந்த உம்மத்தின் முதலாவது வசனமாக அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிய வசனம். 4 வசனங்கள் இறக்கப்படுகிறது. முதலாவது இறக்கப்பட்டது படிப்பை பற்றி தான். படிங்கள், ஓதுங்கள் என்பதுதான். ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, படிக்கணும், படிப்பும் தேவைதான் சொல்லி நாம் எதையோ படிப்பாக ஆக்கிக் கொண்டு முழு உம்மத்தும் வேறு எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் படிக்க சொன்னான் எதை? பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இந்த அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வின் பெயர் சம்பந்தப்பட்டதை படியுங்கள். குர்ஆனை படியுங்கள், ஹதீஸை படியுங்கள், வரலாறுகளை படியுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டது. நாம் என்றுமே இல்லாதவர்களை போன்று யார் யாரோ கொடுத்த கல்வி அறிவு என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கலைகள். வானத்திலிருந்து இந்த பூமியை படைத்தவன், வானம் பூமியை படைத்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது நமக்கு கற்பிக்கப்படுகிறதோ அதுதான் கல்வி. அதில் எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். எதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை? புவியியலை பற்றி அல்லாஹ் பேசவில்லையா? வானியலை பற்றி அல்லாஹ் பேசவில்லையா? தாவரங்களை பற்றி அல்லாஹ் பேசவில்லையா? இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்று யாரையெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஆராய்ச்சி புத்தகமே குர்ஆன் தான். நாம் அதை ஒதுக்கி வைத்து விட்டோம். இந்த உம்மத்திற்கு குர்ஆனின் தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? முதல் வசனமே குர்ஆனின் தொடர்பை உண்டாக்குங்கள். உங்களுடைய எழுத்தறிவும் அல்லமபில் கலம், அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு பேனாவின் மூலம் எழுத கற்றுக் கொடுத்தானே. இன்னைக்கு எழுத்தெல்லாம் எதுக்கு பயன்படுது? நாம் எழுத்தறிவை கொண்டு, இந்த படிப்பறிவை கொண்டு எதை நாம் உலகத்தில் சாதித்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் கொடுத்த அமானிதம் இவைகள் எல்லாம், இந்த திறமைகள் எல்லாம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அமானிதம். இப்படிப்பட்ட பாக்கியங்கள் பற்றி நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இதெல்லாம் எங்க செலவாச்சுன்னு கேட்கப்படும், சும்மா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை வாங்கி கொண்டு வேகமாக இறங்கி வருகிறார்கள் கீழே. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியினால் காய்ச்சல் ஏற்பட்டவர்களாக, நடுங்கியவர்களாக நம்முடைய துணைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு ஓடி வந்து சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள்.
என்னால் தாங்க முடியாத கவலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னி ஹஷீது அலா நஃப்ஸி, நான் மௌத்தாகிடுவேனோன்னு சொல்லி நான் பயப்படுறேன்னு சொன்னான். ஏற்பட்ட அந்த பயம், பீதியில, காய்ச்சல்ல நான் மௌத்தாகி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, ஒரு கணவர், பாசத்திற்குரிய கணவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கஷ்டமான நேரத்தில் அந்த மனைவியின் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துவார். ஒரு ஆண்மகன் சிறந்த முறையில் ஒரு பெண்ணிடத்தில் வாழ்க்கையை நடத்திருப்பானேயானால், அவளை சுக துக்கங்களில் பங்கு கொண்டிருப்பானேயானால், அவன் கஷ்டப்படும் பொழுது இந்த மனைவி உள்ளத்தால் அவளின் மீது இரக்கம் காட்டுவாள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சமயத்தில் கொடுத்த உத்தரமான அந்த வார்த்தை ஹயாத்துள்ளவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவே இல்லை. உயிருக்கு பயந்து கொண்டு வீட்டிற்குள் வருகிறார்கள். சொன்னார்கள், கல்லா வல்லாஹி லா யுஃஸீக அல்லாஹு அபதா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். காரணம் என்ன சொன்னார்கள்? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் சொந்த பந்தங்களை ஆதரிக்கிறீர்கள், சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழுகிறீர்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல், கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உதவி செய்கிறீர்கள், அனாதைகளை விதவைகளை ஆதரிக்கிறீர்கள், உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சொன்ன அந்த ஒத்தனமான வார்த்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஒரு பெரிய தெம்பை உண்டாக்கியது. மனைவிமார்கள், கணவன்மார்கள் கஷ்டப்படுற நேரத்தில், வாழ்க்கையில ஏதாவது நோயை கொண்டோ அல்லது வியாபாரத்திலோ அல்லது சமூக பிரச்சனையிலையோ அவைகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு மனைவி இப்படித்தான் இருக்கணும்ங்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. சிறந்த பெண் யாரு? நீங்க எல்லாம் நினைக்கலாம், பெண்கள் பயன்ல போய் சொல்லுங்க, எங்கிட்ட சொல்லி யாரு பொம்பளைங்க கேட்க போறாங்களா? அப்படி இல்லை. வீடுகளில் முதாக்கரா செய்யுங்க. பெண்களுக்கும் சொல்லப்படத்தான் செய்கிறது. ஆனா தீனுடைய மஜ்லிஸில் கலந்து கொள்கிறார்களா? வீடுகளில் நாம் தாலீம்களை படிக்கிறோமா? அதன் மூலம் அவர்கள் இதை விளங்கிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாலிஹான பெண்ணுடைய இலக்கணம் என்ன தெரியுமா? கணவன் வீட்டுக்குள் வந்து மனைவியை பார்த்தால் சர்வத்துஹு, அவளை சிரித்த முகத்தோடு அவள் வரவேற்பாள். அவன் கலைச்சு போய் வருவான். மனைவி சிரித்த முகத்தோடு இஸ்திக்பால் வரவேற்க வேண்டும். அவள் தான் சிறந்த மனைவி. அந்த இலக்கணங்களில் ஒன்றாக இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்லி ஒத்தனங்கள் கொடுத்து போர்வைகளை போர்த்து விடுகிறார்கள். அத்துணை போர்வையும் சூடாகி விடுகிறது. பிறகு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த செய்தியெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆறுதல் சொல்லிவிட்டு, என்னுடைய சாச்சா மகன் ஒருவர் இருக்கிறார், வரக்கத் இப்னு நௌஃபல், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சாச்சா மகன். அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், இன்ஜீல் என்ற வேதத்தை படித்தவர், பெரிய ஞானி. அவர் வயோதிகர், அவர் கண்ணு தெரியாத நிலையில் இருக்கிறார். வாருங்கள், அவரிடம் சென்று இதற்கான விளக்கத்தை கேட்போம் என்பதாக ஒரு தீர்வுக்கம் ஏற்பாடு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு வரக்காவை போய் சந்தித்தார்கள். வரக்கா இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாரு, ஹாதன் நாமூஸ், நீங்க சொல்றதை கேட்டா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த நாமூஸ் என்ற ஜிப்ரீல் வந்தார்களோ அவர்கள் தான் உங்களிடம் வந்திருக்கிறார்கள். நீங்கள் வருங்கால நபியாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். ஒரு நேரம் உங்களுக்கு வரும், இந்த ஊர் மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள். அந்த சமயத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேனே என்பதாக அவர் ஆதங்கப்பட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, என்னங்க சொல்றீங்க? இந்த மக்கா வாசிகளா 40 வருடம் இந்த குறைஷிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து அல் அமீன் அஸ்ஸாபித் என்பதாக எனக்கு இவ்வளவு பட்டங்களை சூட்டியவர்கள், எனக்கு வாழ்த்து கொடுத்த, என் மீது கண்ணியம் கொண்ட இந்த மக்களா ஊரை விட்டு விரட்டுவார்கள்? அவங்க சொல்லி நான் விரட்டப்படுவேனா? நாம் ஆம், இது போன்று யாரெல்லாம் நபியாக வந்தார்களோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகளை சொன்னார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட விஷயம்தான் அவர்கள் ஊரை விட்டு விரட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை தாங்கியவர்களாக மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த தகவல் எப்பொழுது வரும்? அல்லாஹ் தாமதிக்க வைத்தான். சில நாட்கள் வரவில்லை. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவர்கள் நிராசையாகி மலைகளில் ஏறி அங்கிருந்து குதித்து விடலாமா என்று நினைக்க ஆரம்பிடுவார்கள்.
அந்த அளவுக்கு ஏக்கமும் கவலையும் பயமும் சூழ்ந்து கொள்ளும். அந்த நேரத்து ஜிப்ரீல் வந்துருவாங்க, யா முஹம்மத் அன்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று ஆறுதல் சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் என்ற அந்த நபித்துவம் வழங்கப்பட்டு நபியாக ஆகி சமூகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அடுத்த கட்டம் அவர்களுக்கு வருகிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். குறிப்பாக நாம் இந்த தருணத்திலே பெண்களிடத்தில் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் உள்ளத்தில் இடம் பிடித்து அந்த கஷ்டமான நேரத்தில் இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி நமக்கு ஆறுதல் சொல்வார்களோ அது போன்ற நிலையில் நாம் வாழ வேண்டும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் விஷயத்தை நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நபியாக ஆகும்போது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வயது எத்தனை? 55 வயசு. நபி ஸல்லல்லாஹு 40 வயசு என்றால் அவர்களுக்கு 55 வயது ஆகிறது. அப்பொழுதுதான் இல்மையே படிக்கிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வஹி அப்பொழுதுதான் இறங்குகிறது. 65 வருடம் ஆண்டார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கிற நிலைமையில் அவரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் கல்வியை படித்தார்கள், குர்ஆனை கற்றார்கள். நாம நினைத்துக் கொண்டோம் தீன படிக்கிறேன்னா சின்ன பிள்ளைங்க மக்தபுல படிப்பாங்க, கொஞ்சம் வாலிபமாயிட்டா மதரசால போய் ஓதுவாங்க. இல்லை, கபருக்கு போகின்றவரை இல்மை படிக்க வேண்டும். கல்வியோடு தொடர்புள்ள எந்த முஸ்லிமும் இருக்கக்கூடாது. தலபுல் இல்மி ஃபரீபா அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் மார்க்க கல்வியை படிப்பது கட்டாய கடமை என்று சொன்னார்களே, அதை நாம் உள்வாங்கியவர்களாக எப்படி சிறுவர்கள் சிறுமிகளுக்கு ஏற்பாடுகள் இருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ், அதே நேரத்தில் பெரியவர்களும் குடும்ப பெண்களும் தங்களுக்கு எவ்வளவோ நேரங்கள் சுகமாக கழிக்கிறோம், ஓய்வில் கழிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பாவத்தில் வீணான விஷயங்களை பார்ப்பதில், நரகத்திற்கு தயாராகும்படியான விஷயங்களில் பெண்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் பொறுப்புதாரிகள். நாம் அவர்களை இல்மின் பக்கம் திருப்பி விட வேண்டும். சமூகத்தில் இல்முடைய சூழ்நிலை உண்டாகின்ற விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் குறிப்பாக பெண்களின் மூலமாகத்தான் சமுதாயத்தில் சீரழிவு உண்டாகும். பெண்கள் தான் ஆணிவேராக இருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய ஆணிவேர் பெண்கள். அது ஆட்டம் கண்டுவிட்டால் சமுதாயம் வீழ்ந்துவிடும் என்பதை நாம் விளங்கியவர்களாக முஹல்லாக்கள் தோறும் மக்தபுகளில் பெரியவர்களுக்கும் நாம் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எந்த ஒரு பெண்ணும் நாளை கபரை சந்திக்கக்கூடிய வயது முதிர்ந்த மூதாட்டியாக இருந்தாலும் மக்தபுகளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சிறுமிகளோடு உட்கார முடியாத நிலைமையாக இருந்தாலும் வேறு ஒரு நேரங்களில், மதிய நேரங்களில் ஓய்வுகள் இருக்கிறது, பிள்ளைகளில் மதரசா ஸ்கூலுக்கு அனுப்பிய பிறகு நேரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்தந்த மஹல்லாக்கள் வீடுகளில் மக்தபுகளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். எங்காவது கூட்டு தாலீம் எல்லா மஹல்லாக்களிலும் நடக்கிறது, வாரத்திற்கு ஒரு கூட்டு தாலீம் இணைத்து விடுங்கள், ஈமான் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் நம்ம சமுதாயத்தை ஆக்குவானாக. குறிப்பாக வாலிபர்களை அல்லாஹ் தஆலா எல்லா வகையான ஆபத்திலிருந்து பாதுகாப்பானாக. போதை பொருட்களிலிருந்து, போதை வஸ்துக்களிலிருந்து இந்த உம்மத்தை முழுமையாக பாதுகாப்பானாக. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு சிறுவர்களையும் வாலிபர்களையும் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு போய் போதை விழிப்புணர்வு மாநாடு நடத்த வேண்டிய கால கட்டாயத்துக்கு வந்துட்டோம். சொன்னாங்க, இல்ம் உயர்த்தப்பட்டும், மார்க்க ஞானம் உயர்த்தப்பட்டும், அறியாமை பரவிவிடும், எதையோ கல்வி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் மக்கள் மதுவை யுஷ்ரபுல் ஹம்ர், போதை சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படும். ஆயிடுச்சா? தெரியாமலே வந்துருச்சு. நமக்கே தெரியாது. முன்னாடி எல்லாம் அடையாளம் இருக்கும். ஒருத்தன் போதையில் இருக்கிறான்னா அதுக்கு என்ன அடையாளம் இருந்தது? இன்னும் அந்த அடையாளம் இல்லாமலேயே நவீன முறையில் போதைகள் வந்து விட்டது சமுதாயத்தில். இதை விட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் உலகத்திலும் நாம் அவமானப்பட வேண்டும், ஆகிராவிலும் அல்லாஹ்வின் தர்பாரிலே பதில் சொல்லியாக வேண்டும். இந்த நிலை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நல்ல தலைமுறையை உருவாக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.